ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இவங்களுக்காக நீங்கள் இந்த வேலையை செய்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். தயாராக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும். அதுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பந்தான் வரும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான முடிவுகளை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் நான் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே ஏன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க, நீ ஏன் இப்படிலாம் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஆமாப்பா, இவ்வளோ வருஷம் இப்போ 5 வருஷமாக சம்பாரித்து எல்லாமே உங்கள்கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு அதோட இதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் என்னையே தான் திட்டிகிட்டு இருக்கீங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குறை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒரு சில இடங்கள்ல இன்னுமே ஒரு சில விஷயங்களை கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு தான் எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசினார். உடனே அதுக்கு நான் சொன்னேன், ஆமாப்பா, நீங்கள் எதுவுமே ஒரு இதை ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான இதை நானுமே இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, நம்ம பேசி ஒரு சண்டை போடுறதுனால யாரையும் எதையும் மாற்றிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. நம்மளுக்கு எல்லாமே போக போக எல்லாம் சரியாயிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கு இடையில நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளா தான் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணுமே தவிர, அவங்க நம்மக்கிட்ட இது பண்ணுவாங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு சில இதை நம்ம கரெக்டான விஷயத்த பயன்படுத்திக்கிட்டோனாலே போதும். நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம தலையிட வேண்டியதில்லை அப்படின்னோடனே, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மறைச்சி என்ன பண்ண போகிறோம்? எதுவும் ஆக போகிறதில்ல. மறைக்கிறனால ஒரு சில இது நம்மளுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருந்துக்க வேண்டியதான். அதுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடாக போகிறதுக்காக இருக்கட்டும், அதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நம்மளால் ஒரு சரியாக இது பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறப்போ எல்லாமே சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான தருணங்கள்ங்கிறது வேணும். அப்படி இருந்தால் தான் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு இடையில நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு அதுக்கான டைம்ங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம ஏதோ சரியான ஒரு இது இருக்காது, பார்த்துக்கலாம். மொத்தம் நமக்கான ஒரு தருணங்கிறது வரும், வராமல் இருக்காது. வராமல் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான இதை நம்ம எடுத்துக்கணும், பண்ணணும், செய்யணுங்கிறது தான் நமக்கு ஒரு இந்த நிலமையில நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னேன். அவர் உடனே கோவப்பட்டுட்டு என்கிட்ட பேச மாட்டேன்ட்டார். நான் உடனே சொன்னேன், நீங்கள் கோவப்பட்டா பட்டுக்கங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் எதாக இருந்தாலும் எனக்கான ஒரு விஷயத்த நான் தேடுறதுக்கான இதை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் நம்மளுக்கு எப்பப்போ எது எனக்கான டைம்ங்கிறது எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணுமே தவிர, எதையுமே இது நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுது